வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்னைக்கு என்ன டிஷ் நம்ம செய்ய போறோம்னா பிரியாணி தான் செய்ய போறோம். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டிஷ் பிரியாணி தான். அதில் வந்துட்டு நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டைலில் செய்ய போறோம்னா ஆம்பூர் ஸ்டைலில் ஒரு சீரக சம்பா மட்டன் பிரியாணி செய்ய போறோம். மட்டன் தான் எனக்கு பிரியாணியில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் பிரியாணிக்கு மட்டன் வாங்கியிருக்குது, எலும்பு சதை எல்லாம் கலந்த மாதிரி வாங்கியிருக்குது. அது வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதுக்கு 3/4 கிலோ எடுத்துருக்கோம். 3/4 கிலோவுக்கு நம்ம 3/4 கிலோ அரிசி தான் போடணும். அதுக்கு சீரக சம்பா தான் எடுத்துருக்குது. பாஸ்மதி கூட செய்யலாம், ஆனால் சீரக சம்பா அதை விட நல்லாயிருக்கும். இது நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். அதனால் இது தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு குக்கரை வச்சு செய்யலாம். குக்கர் சூடு ஏறிடுச்சு. இப்போ அதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 150 மில்லி மாரி எடுத்துக்கலாம். அதில் ஒரே ஒரு 2 ஸ்பூனு நெய், நம்ம கொஞ்சம் தான் கடைசியாக நம்ம சேர்த்த போகிறோம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. பட்டை ஒரு 3 சேர்த்துக்கிறோம். அது லவங்கம் ஒரு 10, ஏலக்காய் ஒரு 6, ஸ்டார் பூ வந்து 2, ஜாதி பத்திரி இது இருந்தால் போடலாம், இல்லைன்னா அதோட கூட விட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்தால் தான் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்துருக்குது. அது ஒரு 200 கிராம் இருக்கும். அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ சேர்த்துருக்குறோம். அது நல்லா சுருள வதங்கணும், சிவப்பு கலராக வரணும். அப்போ தான் அந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்முறவில் வறுவடிச்சிச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதேமாரி தக்காளி நல்ல பெரிய தக்காளி 2 எடுத்துக்குது. சின்னதாக இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு கல் உப்பு போடலாம். இதை வதங்கிறதுக்காக சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி பாதி வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு 100 கிராம் மாரி சேர்த்து அரைச்சிருக்குது, அது சேர்த்துக்கலாம். இது தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மாரி எடுத்துக்குது, அது போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருள வதங்கிடுச்சு. இப்போ மட்டனை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மாரி தயிர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் மட்டன் வந்து சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். அதனால் தயிர் கண்டிப்பாக போடணும். தயிரும் நல்லா கலந்துடுச்சு. இப்போ இதிலே ஒரு 1/2 டம்ளர் மாரி தண்ணி ஊற்றிட்டு இப்போ இது மூடி போட்டு நம்ம ஒரு 3 விசில் 2 விசில், மட்டன் எப்படி சாஃப்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 விசிலும் விடலாம், 3 விசிலும் விடலாம். இது இலசாக தான் இருக்குது. 2 விசில் விட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இன்னொரு விசில் விட்டுக்கலாம். அதனால் மூடி போட்டு நம்ம வேக விடலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரிசி வந்து இதில் 3 போட்டோம். 1க்கு 1.5 மாரின்னா இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ 1 டம்ளர் இது ஏற்கனவே ஊற்றியாச்சு. இப்போ இன்னொரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ பிரியாணியே எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போ உப்பு போடுறோம். முன்ன வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் போட்டோம். அதனால் இப்போ அரிசிக்கு சேர்த்து போட்டுடலாம். இது கொதிக்கிட்டோம். கொச்சம்னால உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொச்சு தான் அரிசி போட்டுடலாம். அதுக்குள்ள ஒரு எலுமிச்சம்பழம் பாதி பழம் எடுத்து ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சு. இப்போ அரிசி சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கலர் பவுடர் போடுறதுன்னா போட்டுருங்க. நான் கலர் பவுடர் போடுறதில்ல. புளிஞ்சு வச்சுக்கிற லெமன் இதில் ஊற்றிடலாம். இதில் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். கலர் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ மூடியை வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு தம் போட்டு வச்சிடலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. அது போதும். இதோட இறக்கி வச்சிடலாம். இப்போ தம் போடுறதுக்கு ஒரு தோசை தவா சூட் பண்ணி வச்சுருக்கு. அது இது அடுப்பு மேலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடலாம். தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கீழே இறக்கி வச்சு பார்க்கலாம். நல்லா அருமையாக வந்திருக்கு. இப்போ இது மேலே ஒரு ஸ்பூன்னு நெய் ஊற்றிக்கலாம்.
பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓவியா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம். நல்லா சூடாக இருக்குது பிரியாணி. வெளியே வர மழை பெய்யுது, ஸோ சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு பிரியாணி செம்மையாக இருக்காதா? என்னோட ஃபேவரட் டிஷ் மட்டன் பிரியாணி. எனக்கு ஏன் இந்த ஸ்டைல் பிரியாணி பிடிக்கும்னா, இதில் மசாலா வந்துட்டு உங்களுக்கு எல்லா மசாலாவும் இறங்கியிருக்கும். உங்களுக்கு அதை சாப்பிடும்போது பயங்கர ஃபீலாக இருக்கும். அதுவும் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நீங்கள் சுட சுட மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுன்றது ஒரு சூப்பரான விஷயம். எப்பயுமே பிரியாணி ஆட கூட கத்திரிக்காய் தான் பெரும்பாலும் கொடுப்பாங்க. அதில் நாங்கள் வந்து மட்டன் எலும்பு போட்டு தால்ச்சா மாரி செய்வோம். அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பிரியாணிக்கும் அந்த தால்ச்சாவுக்கும் சூப்பராக இருக்கும். அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டு செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கலைமை கிச்சன் வெல்லூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அட்டில் த நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய். பை.